வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியிலிருந்து அதிரடியாக வெளியேறும் முக்கியமான கட்சி. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இதில் ஆளும் கட்சியான திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முதல்ல தொடங்கி மற்ற கட்சிகளை விட ஒரு படி முன்னிலையில் இருந்தது. ஆனால் இன்று வரை அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வராமல் உறுதி பெற்று இறுதி பெறவில்லை என்பதுதான் கள நிலவரம். இதை பற்றின பிரத்யேக தகவல் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. அதை விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகளை வாரி வாங்கியதில் மற்ற கட்சிகளுக்கான இடங்களை குறைத்து கூட்டணி விவகாரத்தில் திமுக தலைமை தப்பு கணக்கு போட்டு விட்டது என்பது தான் தற்போது அரசியல் நோக்கர்களின் மிக முக்கியமான விமர்சனமாக இருக்குது. பாஜகவை தமிழகத்தில் எக்காரணம் கொண்டும் நுழைவேற்றக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தை முன்னிறுத்தி தான் இந்த மெகா கூட்டணியை திமுக தலைமை கட்டமைச்சது. ஆனால் அந்த பாஜக எதிர்ப்பையே தனது முழு நேர அரசியலாக முன்னெடுத்த கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் அவர்களுக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுக்க திமுக தலைமை தவறிவிட்டதான். அதனால தான் திமுக கூட்டணியில் தற்போது பெரும் குழப்பம் நிலவுவதாக தெரியுது. தேசிய அளவில் பாஜகவை காங்கிரஸ் எதிர்த்து வருது. ஆனால் தமிழக மண்ணில் பாஜக எதிர்ப்பு அரசியலை காங்கிரஸ் அந்த அளவுக்கு முன்னெடுத்ததா என்ற கேள்வி இங்கே மிகவும் அவசியமாகுது. குறிப்பாக தமிழகத்திற்கு எதிரான அல்லது தமிழர்களுக்கு எதிரான பாஜகவின் நிலைப்பாட்டை அரசியலை கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் எதிர்த்த அளவிற்கு காங்கிரஸ் களமாடியதா என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் சித்தாந்த ரீதியாக பாஜகவிற்கும் அதன் வளர்ச்சிக்கும் காம்ரேட்டுகளுக்கும் சிறுத்தைகளுக்கும் கொடுத்த குடைச்சலோடு காங்கிரஸின் செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்த்தா யார் தேறுவார்கள்? திமுகவின் கொள்கைக்கு பலம் சேர்க்கும் விதமாக பாஜக எதிர்ப்பு அரசியலை யார் முன்னணி போராளிகள்? இதற்கெல்லாம் விடை சொல்லுவதென்றால் கம்யூனிஸ்டுகளுக்கும் சிறுத்தைகளுக்கும் உரிய தொகுதிகளை திமுக கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் திமுக அலைக்கழிக்கிறதோ என்பதுதான் கம்யூனிஸ்டுகளுக்கும் சிறுத்தைகளுக்கும் தற்போது முன்வைக்கும் கேள்வியாக இருக்குது. காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுக்கு பாஜகவை எதிர்த்து தான் ஆக வேண்டும். பாஜக எதிர்ப்பு தான் அவர்களின் பிரதான அரசியல். ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வேறு ஆப்ஷன்களும் இருக்குது. ஆனால் அந்த இரண்டு கட்சிகளும் பாஜக எதிர்ப்பு பிரதானமாக கொண்டிருக்கு. இது திமுகவிற்கு மிகப்பெரிய பலம்தானே. அந்த பலத்திற்கு மேலும் பலம் சேர்க்கும் விதமாக மேற்சொன்ன இரண்டு கட்சிகளையும் வளர்க்க வேண்டியது திமுகவின் கடமைதானே என்ற கேள்வி திமுக தலைமையிடம் என்ன பதில் இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சூழலில் வன்னியர்களின் ஓரளவு வாக்குகளையாவது உறுதி செய்ய வேல்முருகன் கைவசம் இருந்தார். ஆனால் அவரையும் திமுக தக்க வைத்து கொள்ளாமல் தோற்றுவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும்.